பார்வதியை பொழந்த திவ்யா. இப்போ இது வந்து ட்விட்டர் முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. என்ன மேட்ரு அப்படின்னா, ரெண்டு தரப்பு ஆட்களுமே மாறி மாறி பேசிக்கிறாங்க. இப்போ பார்வதி பிஆர் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா தான் பொழக்கப்பட்டாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு திவ்யாவுடைய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி தான் பொழக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன அப்சர்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஒரு 2 நாட்களாக பார்வதி கமருதீன் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காம உணர்ச்சி வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பீறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பிக் பாஸ் வீடியோ அதனால் நிரம்பினாலும் நிரம்பலாம். அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மக்களே. எனக்கு என்னன்னு தெரில, லைட்டாக தூக்கம் வருது, அதனால் வாய் கொஞ்சம் வளர்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. அந்த ஓவர்ஃப்ளோ ஆனதின் காரணமாக ஏற்கனவே ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே அவங்க பண்ண அசிங்கத்தை பார்த்தாச்சு, பேசியாச்சு. நேற்றுக்கு எல்லாரும் வெளியில் வந்து படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நேக்கா 2 பேரும் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவங்களுடைய கிச்சிக்கா முச்சிக்கா வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணதை பார்த்துட்டு பிக் பாஸ் வந்து நாயை கொலைக்கு விட்டுறாப்புல. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் நைட்டில் நாயை கொலைக்குதுன்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அந்த கன்ஃபியூஷனுக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் பிக் பாஸ் வந்து அதை பண்ணதே. ஸோ யாருக்குமே தெரியல இவங்களால தான் நாய் கொலைச்சது, இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. கட் பண்ண இப்போ திவ்யா விஷயத்துக்கு வரும். இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது திவ்யா வந்து பார்வதியை அப்படியே மைண்ட் ரீட் பண்ண மாதிரி போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. நேற்றுக்கு கமருதீன் வந்து அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில் வரும்போது திவ்யா பார்த்துருவாங்க. ஏன்னா நாய் கொலைச்சோன்னா அவங்க ஏஞ்சிப்பாங்க, அறத்துக்கு தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. நீங்கள் அந்த ஒரு வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பின்னாடி ஜக்கூசியை தாண்டி வந்து ரைட் சைடில் ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரில் பார்வதியினுடைய ரிஃப்ளெக்ஷன், பாத்ரூம்குள்ளே நிற்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியும். கமருதீன் வந்து சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க, இதுதான் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, ஆனால் என்னமோ பண்ணிட்டாங்க. அதன் காரணமாகத்தான் காலையிலேருந்து பார்வதி கிட்ட அவர் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு கமருதீன், நான் உன்னை பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சீரியஸாக தான் இருக்கேன், நான் வீட்டில் பேசுகிறேன், நீ கேம் விளையாடு, அது இதுன்னு சொல்லிவிட்டு அவன் பேசுகிறதெல்லாம் பொய் தான். வெளில வந்து பார்வதியை கட்டிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா பார்வதி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா வந்து பார்வதியை ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பார்வதி முகமே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லுது, அவ்வளோ பதட்டம், அவ்வளோ டென்ஷனில் வந்து அவள் வந்து இருக்கிறா அப்படின்ற மாதிரி போட்டு பார்வதி வந்து கலாய்க்கிறாங்க. உன் மூஞ்சே காட்டி கொடுக்குது, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மூஞ்சே காட்டி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்றிலிருந்து இவர் சிசிடிவி கேமரா என்று அழைக்கப்படுவார், எவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணுறா பாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க, மூஞ்சி பார்வதி, மூஞ்சி, அந்த மூஞ்சில் தெரியுது நீ வந்து ரொம்ப பதட்டமாக இருக்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, அப்படியே வந்து என்னமோ சொன்னாங்க, ஹார்ட் அட்டாக்கு வந்து செத்துருவோமோன்ற மாதிரிலாம் நீ இருக்கிற அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. பார்வதி வந்து அது எல்லாத்துக்கும் மறுக்கிறாங்க. ஆக்சுவலாக லைவில் வந்து பார்வதி நிறைய கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க திவ்யாவுக்கு எதிராக. இப்படி திவ்யா வந்து கேட்ட உடனே அதை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா லைவில் இருந்துச்சு, வீடியோ போடுறாங்கல்ல, அந்த வீடியோஸில் இருந்து சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லாம் வீடியோ போடுறாங்க இல்லையா, அதில் இருந்து அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்வதி வந்து திவ்யாவை திட்டினது. ஸோ திவ்யா வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறமா ஜாலியாக என்ன சொல்கிறாங்கன்னா, வேகமாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைனா போங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யா அவர்கள் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாய் குலைச்ச உடனே கமருதீன் பாத்ரூம்லேருந்து வெளியில் வராரு அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அங்கே பாத்ரூம்குள்ளே எப்படியும் பார்வதி வர்றதையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே வந்து அதை கொஸ்டின் பண்ணலை, கேட்கல. அது வேற, யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ அது நமக்கு தெரில, யாருமே இது வரைக்கும் அதை பற்றின கொஸ்டினே பண்ணலை. ஆனால் இப்போ என்னன்னா, டைரக்டாகவே திவ்யா வந்து அடிக்கிறாங்க பார்வதியை, உன் மூஞ்சே வந்து உன்னை காட்டி கொடுக்குது, உன் மூஞ்சில் அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன தெரியுமா, வெளியில் இதை போட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்வதியினுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கே பொலை வாங்கினது வந்து திவ்யா தான்,
பிறந்தது வந்து பார்வதி அப்படின்றாங்க. அந்த சைடு போனால் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. புரியுதுங்களா? பிக் பாஸ் தான் கேட்க மாட்டாப்புல, அட்லீஸ்ட் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாச்சும் கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. எப்பா நீங்கள் ஹோஸ்ட்டை விடுங்கப்பா, ஹோஸ்ட் வந்து எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டார், அவர் சுத்த வேஸ்ட்டு, நீங்களாச்சும் கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நைட்டு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு காலையில் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போடுவாங்களாம். அதுவும் அம்மாவை நினச்சிலாம் வர பயம் வேறு பார்வதிக்கு. நாங்கள் ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், ரொம்ப ஆர்த்தடாக்ஸான குடும்பம், இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் வீட்டை விட்டு திமுறேறி வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சிசிடிவி கேமராவை யாரும் இங்கே இருக்க தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கேமராவும் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை அசிங்கத்தையுமே காட்டிட்டு தான் இருக்கான். இன்றைக்கி 1 எபிசோடில் அந்த சீன் வந்துச்சுன்னா பார்வதிக்கு இந்த வாரம் வந்து வெயிட்டான ஒரு சம்பவம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை 1 எபிசோடில் வரலை அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றியே விஜய் சேதுபதி பேச மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தடுத்த ப்ரோமோஸ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் ஒரு சண்டை, அதெல்லாம் ப்ரோமோவாக தூக்கி போட்டு வைக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து நீங்கள் அடுத்தவங்களோட எமோஷன்ஸ் வச்சு கேம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உடனே கனி வந்து என் பிள்ளைங்க மேலே சத்தியமாக நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் ஒரு நியாயத்தை சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே சண்டை முத்துது. பார்வதிக்கும் சாண்ட்ராவுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நல்லாவே கிளியர் கட்டாகவே நம்மளால் பார்க்க முடியுது இந்த சண்டையை. இன்றைக்கி வந்து அந்த சண்டை வந்து முத்தி போய் 2 பேரும் பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான அலிகேஷன்லாம் என் மேலே வைக்காதீங்க அப்படின்னு கனி சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகள் வந்து 2 பேரும் விட்டுட்ருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் லைவில் நடக்க போகுது. நடக்கும்போது நடந்த பிறகு பார்த்துட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றதை நம்ம தெளிவாக பேசலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? திவ்யா அவர்கள் வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்டெரக்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் அரவிந்தன்.